தம்பி கவின் அவர்களுடைய அந்த இறப்பு என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். தீண்டாமை கூடாது என்பதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. திராவிட மாடல், சமூக நீதி மாடல், பெரியார் மாடல் என்று வாய்க்கிலேயே பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்தது? அதிமுக ஆட்சியிலும் ஆணவ படுகொலைகள் நடந்தது, அதையும் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஆட்சியை விட திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு 18க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. சமூக நீதி கண்காணிப்பு குழு என்று ஒரு குழுவை உருவாக்கியது. அந்த கண்காணிப்பு குழு என்ன பண்ணிட்டு இருக்கு? மிக்சர் சாப்பிட்டு இருக்கா, சமோசா சாப்பிட்டு இருக்கா? போனீங்களா கவின் அவருடைய வீட்டுக்கு போனீங்களா? சரி, துணை முதலமைச்சர் ஏன் போல துணை முதலமைச்சர் நடிகருடைய திருமணங்களுக்கு போறதுக்கு நேரம் இருக்குல்ல? பர்சனல் கிடையாது. அப்ப கவின் யாருங்க? கவின் யாரு? அதிகாரிகளுடைய மெத்தன போக்குக்கு காரணமாக இருப்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அங்க போன்றோம். இந்த திராவிட மாடல், சமூக நீதி மாடல் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பித்தலாட்ட விளம்பர மாடல் எதற்காக தனி சட்டம் கொண்டு வரல? இது பிஜேபி உருவாக்கின செயலி. இது பிஜேபி மறைமுகமா இவங்களுக்கு ஆதரவு பேசுறதுக்கு திமுக என்ன அருகதை இருக்கு? பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தது யார்? பிஜேபியோடு கூட்டணி வைத்த கயவர்கள் யார்? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். வணக்கம். கவின் ஆணவ படுகொலை திருநெல்வேலியில கடைசி ஒரு 3 நாளா ஒரு பெரிய பேச்சு பொருளாகும். தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பிட்ட தென் தமிழகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இதற்கு தலைவர் விஜய் அவர்கள் எந்த கண்டனமும் எந்த அறிக்கையும் வெளியிடுன்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல இருந்திருக்கு. இதை தாவேக்காரர்கள் எப்படி பார்க்கலாம்? கண்டன அறிக்கைகள் வரல அப்படின்னு சொல்றது தவறு. இப்போ எங்க கட்சியோட ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்காங்க. அவர் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கை என்பது அவர் வெளியிட்ட அறிக்கை கிடையாது. தலைவருடைய ஒப்புதல் இல்லாம அறிக்கை வெளியிட முடியாது. தலைவர் அதை படிச்சு பார்த்துட்டு தான் அந்த அறிக்கை வெளியிட்டு இருப்பாங்க. அந்த அறிக்கை என்பது தலைவரோட அறிக்கை தான். அதை என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, சிறப்பு சட்டம் கேட்டிருக்கோம். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும். இது போன்ற ஆணவ படுகொலைகளை தடுக்காமல் அரசு கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருப்போம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல்னு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம். தீண்டாமை கூடாது என்பதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. சாதி பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதுல உறுதியாக இருக்கிறோம். ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுல தலைவரும் சரி, தமிழக வெற்றி கழகம் சரி, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தோழர்களும் சரி, அதற்கு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது தம்பி கவின் அவர்களுடைய அந்த இறப்பு என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று கவிஞர் ஒருத்தர் எழுதின வாசகம் அது. தகவல் தொழில்நுட்ப காலகட்டம், அறிவியல் எங்கேயோ வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கு. ஆனா இன்னும் அந்த பழமைவாத சாதியை பிடித்து கொண்டு சாதி ரீதியாக கொலைகள் செய்யறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. திராவிட மாடல், சமூக நீதி மாடல், பெரியார் மாடல் என்று வாய்க்கிலேயே பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்தது? இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு இவங்க என்ன செய்தாங்க? இப்ப கடந்த அதிமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியிலும் ஆணவ படுகொலைகள் நடந்தது, அதையும் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஆட்சியை விட திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு 18க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. இந்த அரசாங்கம் என்ன செய்தது? சமூக நீதி கண்காணிப்பு குழு என்று ஒரு குழுவை உருவாக்கியது. அந்த கண்காணிப்பு குழு என்ன பண்ணிட்டு இருக்கு? மிக்சர் சாப்பிட்டு இருக்கா, இல்ல சமோசா சாப்பிட்டு இருக்கா? போனீங்களா கவின் அவருடைய வீட்டுக்கு போனீங்களா? அதான் நேரு, கனிமொழி அவர்கள். முதலமைச்சர் அவர்கள் ஏங்க போல? தமிழ்நாட்டுல யாருங்க முதலமைச்சர்? முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் முடியாம இருந்தாரு. இப்பதான் அரசு பணிகள். சரி, துணை முதலமைச்சர் ஏன் போல? துணை முதலமைச்சர் நடிகருடைய திருமணங்களுக்கு போறதுக்கு நேரம் இருக்குல்ல? அது பர்சனலா பேசுவோம். பர்சனல் கிடையாது. அப்ப கவின் யாருங்க? கவின் யாரு? உடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தா கவின் அவரும் ஒரு வாக்காளருங்க, தமிழ்நாட்டுடைய குடிமகனுங்க. ஒரு சாதி ரீதியா வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கா. நீங்க துணை முதலமைச்சருங்க. இந்த மாநிலத்துக்கு நீங்க தான் துணை முதலமைச்சர். ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநிலத்துக்கான முதலமைச்சர். உங்களை கேள்வி கேட்காம அமெரிக்க அதிபர் ட்ரம்பியா கேள்வி கேட்க முடியும்? நீங்க தானே சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம்னு சொன்னீங்கல்ல. 4 வருஷம் ஆயிடுச்சு. 18க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள், நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள், படிக்க போற கல்லூரிக்கு போற மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டிருக்கு. இது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசுவாரா? உங்களுடைய இரும்பு கரம் எங்க போச்சு? இரும்பு கரம் தொலைஞ்சிருச்சா? ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்ல, அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, அது முதலமைச்சர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைங்க. துணை முதலமைச்சர் என்ன பண்றாரு? அவர் தானே அடுத்து நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்ல. அடுத்து திமுக கட்சியினுடைய தலைவராக வர வேண்டும் என்று
அண்ணன் உதயநிதி அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்ல, அவர் போயிருக்கலாம்ல. எதற்காக முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் போக சொல்றோம் அப்படின்னா, அங்க இருக்கின்ற அதிகாரிகள் வீரியமாக செயல்படுவாங்க, அங்க இருக்கின்ற அதிகாரிகள் வேகமாக செயல்படுவாங்க. கவின் அவர்களுடைய படுகொலைக்கு யாரெல்லாம் காரணம், பின்னாடி யாரெல்லாம் திட்டமிட்டார்கள், எத்தனை நாள் திட்டமிட்டார்கள், எப்படி கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கு முக்கியமான காரணமானவர்கள் யார் என்று விசாரிப்பதற்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம், ஐயோ முதலமைச்சரே வந்துட்டாருங்க, துணை முதலமைச்சரே வந்துட்டாருங்க, நம்ம மெத்தன போக்கோடு இருக்க வேண்டாம், அலட்சிய போக்கோடு இருக்க வேண்டாம், நம்ம வீரியமா செயல்படுவோம், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில தான் முதலமைச்சர் அவரை நம்ம போக சொல்றோம். இப்ப வேங்க வயல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மலத்தை கலந்தார்கள். எதற்காக முதலமைச்சர் அங்க போக சொன்னோம் அப்படின்னா, முதலமைச்சர் அங்கு போயிருந்தாருன்னா அங்க இருக்கின்ற அதிகாரிகள் திறம்பட விசாரிச்சிருப்பாங்க, வீரியமாக செயல்பட்டு இருந்தால் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் வரைக்கும் வேங்க வயலில் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியுமா? யார் மலத்தை போட்டார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் தெரியல? இப்ப முதலமைச்சர் அங்க போயிருந்தாருன்னா துரித நடவடிக்கையில ஈடுபட்டிருப்பாங்க அதிகாரிகள். அப்ப அதிகாரிகளுடைய மெத்தன போக்குக்கு காரணமாக இருப்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அங்க போன்றோம். காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டவர் தம்பி அஜித்குமார் அவர்கள். அஜித்குமார் அவருடைய குடும்பத்திற்கு போன்ல பேசினார்ல முதலமைச்சர். ஏன் கவின் அவருடைய பெற்றோர்களிடம் ஏன் ஒரு போன்ல பேசல? அதேதான் விஜயிடம் கேட்கிறாங்கல்ல. மடப்புறம் அஜித் இறந்ததுக்கு உடனே வீட்டிற்கு சென்று அதன் பிறகு ஒரு நடந்த மேடையில் நாங்க போன்ல பேசலாம், களத்தில் இருப்போம், அந்த குடும்பத்தோட இருப்போம்ட்டு கவின் வீட்டுக்கு ஒரு அறிக்கை கூட தலைவர் பேர்ல வரலங்க. அதாவது கட்சி சார்பாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம், எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் கவின் அவருடைய வீட்டிற்கு சென்று பெற்றோர்களை பார்த்து ஆறுதல் படுத்திருக்கிறாங்க. டேவிட் செல்வன் என்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்க கட்சியில இருக்கிறாரு, மாற்று கட்சியில இருந்து எங்க கட்சிக்கு வந்தவர். அவர் 2 நாள் வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு, பெற்றோரை பார்த்து ஆறுதல் படுத்திருக்கிறாரு. 2-3 மாவட்ட செயலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் படுத்திருக்கிறாங்க. எங்க கட்சியினுடைய தோழர்கள் கவின் வீட்டுல தான் இருக்கிறாங்க, அந்த துக்கத்தில் துணை நிற்கிறாங்க. எங்க தலைவர் அவர்கள் கவின் அவருடைய வீட்டிற்கு போக மாட்டாருன்னு உங்ககிட்ட சொன்னாரா? முதலமைச்சரை கேளுங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை கேளுங்க. சட்ட ரீதியாக போராட்டம் நடத்துவதற்கு உண்டான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். சட்ட வல்லுநர்களோடு, வழக்கறிஞர் குழுவோடு எங்க தலைவர் அவர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை எப்படி முன்னெடுக்கலாம், ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வருவதற்கு எப்படி சட்ட போராட்டம் செய்யலாம், சிறப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு எப்படி சட்ட போராட்டம் செய்யலாம் என்று எங்க தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே பண்ணல அப்படின்றீங்க. ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாரு, கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், தலித்திய சிந்தனையாளர்கள் எல்லாம் அழைத்து எங்க தலைவர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்ன பிரச்சனை, எதற்காக நடந்துச்சு, ஏன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு, இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எங்க தலைவர் அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனுடைய முழுமையான தகவலை தெரிந்து கொண்ட பிறகுதான் எங்க தலைவர் அவர்கள் அதை முழு மூச்சாக ஈடுபடுவார். அந்த முழு மூச்சு செயலில் ஈடுபடுவதற்கு உண்டான எல்லா வேலைகளிலையும் எங்க தலைவர் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் என்றும் கவின் குடும்பத்திற்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருப்போம். ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு செயல்படணும். உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி, ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் உருவாக்கி கொள்ளலாம், தனி சட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று நீதிமன்றம் சொல்லிய பிறகும் கூட இந்த திராவிட மாடல், சமூக நீதி மாடல் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பித்தலாட்ட விளம்பர மாடல் எதற்காக தனி சட்டம் கொண்டு வரல? அது குறித்து நீங்க உங்களை போன்ற பத்திரிகையாளர் கேள்வி கேட்பீங்களா? யார் அதிகாரத்துல இருக்கா? யாரு சிஎம்? தமிழ்நாட்டுடைய சிஎம் யாருங்க? அவர் தாங்க பொறுப்பேற்கணும். 1950 இருந்தது, அப்பயும் ஆணவ கொலை நடந்துச்சு. 2025 எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் இந்த ஆணவ படுகொலை, ஜாதி வெறி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல. இதை ஒழிக்கிறதுக்கான ஒரு முக்கிய பங்கா தாவேக்காதுல எப்படி இருக்க போகுது? அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கைகளை முன்வைத்துதான் தலைவர் தளபதி அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வராங்க. சமத்துவ உணர்வை கற்பிக்கணும், கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபடணும், கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். அதாவது காலமாக திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணாங்கன்னா சாதி சங்கங்களை வளர்த்துக்கிட்டார்கள். சாதி சங்கங்களை வந்து கூட்டணியில் வைத்துக் கொண்டு சாதிக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவர்களை வளர விட்டு சாதி வெறியை தூண்டியது யார் என்று பார்த்தால் திமுகவும் அதிமுகவும் தான். இவர்கள் செய்த வரலாற்று பிழைதான் இன்று 12 வயசுல, 13 வயசுல, 18 வயசுல சின்ன பசங்க எல்லாம் கத்தி எடுத்து சாதிக்காக கொலை செய்து சிறைக்கு போறார்கள் என்றால் இவர்களை நல்வழிப்படுத்த தவறியது யாரு? இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் யாரு? திமுகவும் அதிமுகவும் மாறி 50 வருஷமா இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்துங்க என்ன முன்முயற்சி எடுத்திருக்காங்க? சாதி ஒழிப்பு
தளத்துல எதுவுமே பண்ணல. அப்போ எங்களிடம் அதிகாரம் வந்த பிறகு, ஆட்சி வந்த பிறகு எங்க தலைவர் அவர்கள் இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளிலும் ஈடுபடுவார். அதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சட்ட ரீதியாக மிக கடுமையான தண்டனைகளை கொடுத்து மிக கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மட்டும்தான் இது போன்ற ஆணவ படுகொலைகள் தடுக்கப்படும். அதே போன்று மனதளவில் நாம் பக்குவப்படும். ஏன்னா இது 2025 இருக்கிறோம். ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலகட்டம். எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல இன்னும் பழமைவாத மதத்தையும் சாதியையும் பிடித்து கொண்டு செயல்படுவது என்பது ரொம்ப வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல். இதேதான் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும், மதவெறி மனிதனை கொடிய மிருகமாகும். அப்ப சாதி வெறியும் மதவெறியும் இருக்கக்கூடாது. மனிதனை மனிதனாக மதிக்கணும், மனிதம் கொள்வோம், மனிதம் நேசிப்போம் என்கின்ற ஒரு உணர்வை நாம் எல்லோரும் உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த சாதி வெறி என்கின்ற அந்த விஷச்செடியை தூக்கி எறிய முடியும். அரசும் நடவடிக்கையில் ஈடுபடணும். நம்மை போன்ற இளம் தலைமுறையினர் நம்மளும் சாதி கூடாது, பிரிவினைகள் கூடாது, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையும் ஏற்படுத்தணும். தலைவர் அவர்கள் உறுதியாக உருவாக்க. அடுத்து முக்கியமா தாவேகாவில் 3 நாட்களுக்கு முன்னாடி மை டிவிகே ஆப் அப்படின்ற ஒரு ஆப் செயலியை வந்து அதை குறித்து பல விமர்சனங்களும் இருந்துச்சு. அதுல முக்கியமான விமர்சனம், அந்த ஆப்பை தயாரித்ததே பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பல விமர்சகர்கள் வச்சாங்க. இன்னொன்னு, அந்த ஓடிபி வர்றது வந்து இப்ப நீதிமன்றம் தடை விதித்தும் இதுல ஓடிபி கேட்கின்ற ஒரு இதுவும். ஓடிபி அப்படி கேட்கலையா? எங்க உறுப்பினரா சேர்றதோட நிர்வாகியா சேரும்போது நிர்வாகிகளுக்கு ஓடிபி கேட்குங்க, பொதுமக்களிடம் ஓடிபி கேட்கப்படாது. ஓகே, அதை நான் வெளிப்படையா சொல்றேன். அதே மாதிரி இந்த ஆப் உருவாக்கியது வந்து ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நான் திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு, திமுகவுக்காக வாடகைக்கு விடக்கூடியவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் யாரு? பிஜேபிக்காக வேலை செஞ்சாங்க. அவர் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அந்த நிறுவனத்தோட பேர் என்ன? ஐபேக். பிஜேபிக்கு வேலை செஞ்சுச்சா? 2021 ஐபேக் யாருக்காக வேலை செஞ்சுச்சு தமிழ்நாட்டுல? திமுகவோட ஒப்பந்தம் போட்டாங்களா? அப்ப திமுக பிஜேபி ஒன்னா? 2026 விஜய் கூட தான் ஒப்பந்தம் போட்டோம். எங்க போட்டிருக்கோம்? ஸ்டேஜ்ல எல்லாம் ஏத்துறீங்க இல்லங்க. அதாவது ஒருத்தருடைய தொழிலை நம்ம பார்க்கணும். தொழில் என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு. இப்போ இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி நீங்க டீ கொடுத்தீங்க, கீழே ஒரு கடையில தான் போய் டீ வாங்கிட்டு வந்தீங்க. அந்த கடையில யார் போட்டோ இருந்துச்சுன்னா ஸ்டாலின் அவருடைய போட்டோ இருக்குது. அதனால அது வந்து திமுக கடை, நாங்க வந்து அங்க டீ குடிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல அந்த டீ வந்து திமுக டீயா? தொழில் என்பது வேற, அரசியல் கொள்கை கோட்பாடு என்பது வேற. அந்த செயலி என்பது மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு செயலி, தெரியுதுங்களா? அதாவது லட்சக்கணக்கான பேர் கட்சியில ஒரே நேரத்தில் உறுப்பினர்களாக இணைந்ததால் இதற்கு முன்னாடி இருந்த அந்த செயலி என்பது முடங்கிவிட்டது. இப்ப இந்த 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான இந்த செயலி என்பது பல்வேறு வகைகளில் புதிய வடிவில் கொண்டு வரப்பட்டு மிக சிறப்பான முறையில செயலாற்றி கொண்டிருக்குது அந்த செயலி. அந்த அடிப்படையில தான் பார்க்கணுமே தவிர, இது வந்து பிஜேபி உருவாக்குன செயலி, இது வந்து பிஜேபி மறைமுகமா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு பேசுறதுக்கு திமுக என்ன அருகதை இருக்கு? பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தது யார்? பிஜேபியோடு கூட்டணி வைத்த கயவர்கள் யார்? 1999 2001 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யாரு தமிழ்நாட்டுல? திமுக தானே. கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, வாக்களிப்பீர் தாமரைக்கு. எங்க எச்ராஜான்னு ஒரு நபருங்க, சாதியை வைத்து மதத்தை வைத்து மக்களிடம் பிரிவினையை பேசக்கூடிய ஒரு நபர், ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகுதுன்னு பேசிய ஒரு நபர், நீதிமன்றத்தை அவமதித்து பேசியவர், பெண்கள் குறித்து தரக்குறையாக பேசிய ஒரு நபர். அந்த நபர் தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி வந்தார்? அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு உழைத்தவர்கள் யார்? வீதி வீதியாக மக்களிடம் ஓட்டு கேட்ட கயவர்கள் யார்? திமுக. நீங்க பேசலாமா எங்களை பார்த்து? பிஜேபியை வளர்த்து விட்டவர்கள் நீங்க. இப்போ ஓரணியில் தமிழ்நாட்டு போறாங்களா? இதுதான் ஓரணி. பாசிசமும் பாயாசமும் ஒரே அணியில் இருக்குது, அதனாலதான் அது ஓரணியில் தமிழ்நாடு. இதான் எங்க தலைவர் சொல்றாரு, பாசிசத்தையும் வீழ்த்துவோம் பாயாசத்தையும் வீழ்த்துவோம் அப்படின்னு. அதனாலதான் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று நாங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுவும் காப்பி அடிக்கப்பட்டதா அப்படின்னு? என்ன காப்பி அடிக்க? ஏங்க அது வந்து ஓரணியில் தமிழ்நாடுக்கும் வெற்றி பேரணியில் தமிழ்நாடுக்கும் என்னங்க இதுல என்ன காப்பி இருக்கு? அதாவது எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இந்த சொல்லுவாங்கல்ல காண்டு அப்படிம்பாங்களா, அந்த காண்டுல சில பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. களத்துல சந்திப்போம் தான் நம்ம சொல்றோம். இப்போ மோடி அவர்கள் அண்மையில தமிழ்நாட்டுக்கு வந்தார். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் வரும்போது கருப்பு பலூனை பறக்க விட்டீங்க, கருப்பு கொடியை பறக்க விட்டீங்க, மோடியே தமிழ்நாட்டுக்குள் வராதுன்னு சொன்னீங்க, மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது துக்க நாள்னு சொன்னீங்க, கோ பேக் மோடின்னு சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை என்று ஏன் சொல்றாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள்? என்ன பெருமை? என்ன பெருமை இருக்கு? இப்ப மோடி அவர்கள் தமிழ்நாடு, சரி நீங்க கல்வி வளர்ச்சிக்காக 2000 கோடி கேட்டீங்கல்ல,
2000 கோடியை ஒன்றிய அரசு கொடுத்துருச்சா? நீட் தேர்வே ரத்து செய்வோம் என்று சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி ஒன்றிய அரசிடம் கொண்டு கொடுத்தீங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டாங்களா? இல்ல. கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்றீங்க. கச்சத்தீவை ஒன்றிய அரசு மீட்டு கொடுத்துருச்சா? இல்ல. காவிரி நதிநீர் பிரச்சனையை ஒன்றிய அரசு சரி செய்து கொடுத்துருச்சா? தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான நிதிகளை எல்லாம் ஒன்றிய அரசு சரியாக கொடுக்குறாங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளா நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வந்துட்டாங்களா? இந்தியா முழுவதும் எல்லோரும் சமம் என்கின்ற சித்தாந்தத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுதா? பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு கிடையாது, நம்ம எல்லோரும் சமம், எல்லோரும் சகோதர உணர்வோடு இருக்க வேண்டும் என்று பிஜேபி சொல்லுதா? எந்த அடிப்படையில மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது பெருமை? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓரணி என்று பிஜேபியும் திமுக ஏன் ஓரணின்னு உங்களுக்கு புரியுதா? இவர்கள் பிழைப்புவாதிகள், மதவாதிகள், இவர்கள் ஊழல்வாதிகள், கபடதாரிகள். இப்ப 2 பேரும் ஒரு அணியில சேர்ந்துக்கிட்டாங்க. யாரை வீழ்த்துவதற்கு? எங்களை வீழ்த்துவதற்கு. நாங்க மக்களின் துணையோடு வரோம். நீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அணி அமைத்து வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க, தாய்மார்கள் எங்க பக்கம் நிற்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்க தமிழ்நாட்டுல உருவாக்க தான் போறோம் 2026. ஓகே.